ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய், நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தாவே ஒரு பெரிய எனர்ஜியாக ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, அக்கா வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்க, வெயிட் லாஸ்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ வந்து பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான பேலன்ஸ்டு டயட், அதாவது பேக்கரி ஐட்டம்ஸ், ஆயில் ஐட்டம்ஸ், ஃப்ரைட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ்டான டயட் எடுத்துகிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். அண்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஒரு 1/2 hour ஆகுது 1 டேயில் கண்டிப்பாக பண்ணணும். அப்படி முடியாதவங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு வாக்காவது ஒரு 15 to 20 minutes வாக்காவது கண்டிப்பாக பண்ணீங்க. ஏன்னா அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நானும் ஒர்க் அவுட்டோட ப்ராப்பர் பேலன்ஸ் டயட் தான் இருக்கேன். என்னோட வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் இன்னொரு விஷயமும் செய்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளிக்ஸோட வெயிட் மேனேஜ்மெண்ட் ஆப்பிள் சிடர் வினிகர் தான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து வித் மதரோட இருக்கு. யூஸ்வலாக வந்து ஏசிபி நம்ம எதுக்கு இன்டேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசிபி வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணி நம்ம எனர்ஜியாக ஃபீல் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் இருக்கிற வித் மதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணும், நம்ம ஸ்டொமக்கில் இருக்கிற பாக்டீரியா, குட் பாக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணி பேட் பாக்டீரியாவை கம்மி பண்ணும். ஒரு சில பேருக்கு சாப்பிட்டோன்னா ப்ளோட்டிங் ஆகிடும், அதுக்கப்புறம் இன்டைஜஷன் ப்ராப்ளம், இதெல்லாம் ஒரு. ஸோ நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் நீங்கள் வந்து வெயிட் லாஸுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு டெய்லி இது ஒரு 1 pill மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு. இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபஸ்ட் எஃபர்வசன் ஃபார்மில் வந்திருக்கு. அண்ட் இந்த டேப்லெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொமோகிரானட் எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து எடுத்திருக்காங்க வித் விட்டமின் B12 அண்ட் B6. இந்த பொமோகிரானட்டோட எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ், அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நம்ம பாடிக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆல்கலைன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதனால் நமக்கு மசில் பெயின் வராமல் இருக்கிறதுக்கும் வீக்கத்தை கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் நிறைந்த இந்த டேப்லெட் வந்து டெய்லி எனர்ஜிக்கு நமக்கு ரொம்பவே முக்கியம். அண்ட் நம்மளோட இம்யூனிட்டி யூஸ் பண்ணி நம்மளுடைய பாடியை ஸ்ட்ராங் ஆகிறது மட்டும் இல்லாமல் நமக்கு சோர்வு வராமல் இது பார்த்துக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டு கன்சியூம், 0 சைட் எஃபெக்ட் அண்ட் 100% பிளான் பேஸ்ட். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய ப்ராடக்ட் டீட்டெயில் கொடுக்குறேன். நீங்கள் கண்ணன் 30 கோடை ப்ரொசீட் பண்ணும்போது உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் அவங்க கஸ்டமைஸ்டு டயட் பிளானும் கொடுக்குறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க வச்சிட்டியா? என்ன நடக்குதுங்க? பாயசம் செஞ்சுட்டு இருக்கேன். சேமியா பாயசம் மாதிரி தெரியுது. ஆமாம், சேமியா பாயசம் தான். என்னங்க இப்படி வெட்டிட்டு இருக்கீங்க? வேற எப்படி தான் வெட்டுவாங்க? இந்த மாதிரி வெட்டினா அடுத்த கார்த்திகை தீபத்துக்கு தான் வெட்டணும். கொடுங்க, நான் எப்படி சொல்லிட்டேன். இது எப்படி வெட்டணும்னா கொடுங்க. இப்படி இருக்குல்ல, இந்த மாதிரி வெட்டணும்.
எல்லாருமே கார்த்திகை தீபத்து அன்னைக்கு வந்து மொத்தம் 27 விளக்கு ஏற்றுவோம். அந்த 27 விளக்கையும் தாண்டி இந்த 3 விளக்கு கண்டிப்பாக நம்ம ஏற்றணும். ஃபஸ்ட்டு இந்த உப்பு தீபம் பற்றி சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கும் மகாலட்சுமி வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு அப்படின்றது இந்த உப்பு தீபம் நம்ம கண்டிப்பாக ஏற்றணும். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கற்கண்டு தீபம். இந்த கற்கண்டு தீபம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து நம்மளால் வீடு மனை இதெல்லாம் வாங்க முடியாமல் ஒரு சில பேருக்கு இருக்கும். அதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் இந்த தீபம் ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வீடும் மனையும் வாங்க முடியும். அண்ட் மூன்றாவது பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலை தீபம். இந்த வெற்றிலை தீபம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம தொழிலையும் சரி எல்லாத்தையும் நம்ம வெற்றி பெறணும்னு நினச்சிட்டு இந்த வெற்றிலை தீபம் இன்னைக்கு ஏற்றும் போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் அடைய முடியும் அப்படின்றது தான் சாஸ்திரம். இது 3த்தையும் நம்ம இப்போ ஏற்றிடலாம். அது கூடவே எல்லா 27 விளக்கையும் ஏற்றிடலாம். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம்